மகாபாரதம் நடைபெற்ற துவாபர காலத்தில் வாழ்ந்த மக்கள் அனைவருமே தங்களை விட வயதில் பெரியவர்களாக இருந்தாலோ தன்னை விட வயதில் சிறியவர்களாக இருந்து உறவு முறையில் பெரியவர்களாக இருந்தாலோ அவர்களை மரியாதையுடன் நடத்தி அவர்கள் சொல்லும் சொல்லுக்கு மதிப்பளித்து அதை மீறாமல் பெரியவர்களின் சொல்படித்தான் நடப்பார்கள். பாண்டவர்கள் மட்டும்தான் தன் மூத்த அண்ணன் வார்த்தைக்கு மதிப்பளித்து யுதிஷ்டிரன் சொல்லியதை மீறாமல் நடந்தார்கள் என்று சொல்லிவிட முடியாது. கௌரவர்கள் கூட தங்களது மூத்த சகோதரன் துரியோதனன் வார்த்தைக்கு மதிப்பளித்து துரியோதனன் வேண்டாம் என்று சொல்லும் செயலை செய்வதை தவிர்த்து வாழ்ந்து வந்தனர். கௌரவர்கள் தீயவர்களாகவும் பாதகர்களாகவும் மட்டுமே பார்க்கப்பட்டதால் அவர்கள் தங்கள் சகோதரனுக்கு கொடுத்த மதிப்பு பாண்டவர்கள் கொடுத்த மதிப்பையும் மரியாதையும் போல் பெரிய அளவில் பேசப்படவில்லை. பாண்டவர்கள் தங்களுக்குள் வைத்த பாசம் மதிப்பு மரியாதையை விட கௌரவர்கள் துரியோதனன் மீது வைத்திருந்த அன்பும் மரியாதையும் அளவிட முடியாதது. 100 பேர் என்பது குறைந்த எண்ணிக்கை இல்லை. இருந்தாலும் அவர்கள் தங்களுக்குள் எந்தவித குழப்பமோ பொறாமையோ இல்லாமல் 100 கௌரவர்களும் தங்களுக்குள் அவ்வளவு ஒற்றுமையுடன் இருந்தனர். துச்சாதனன் துரியோதனனை கடவுளை விட உயர்வாக மதித்து துரியோதனன் மீது தன் உயிரை விடவும் அதிக அளவில் அன்பு வைத்து வாழ்ந்து வந்தான். பாண்டவர்கள் 5 பேர்தான். அவர்களுக்குள் குழப்பம் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அவர்கள் மிகவும் எளிமையாக தங்களுக்குள் ஒற்றுமையுடன் இருந்தனர். ஆனால் யுதிஷ்டிரன் ஐவரும் சேர்ந்து ஒரே பெண்ணை மணந்து கொள்வோம் என்று சொன்னதிலிருந்து இமயமலைக்கு நடந்து சென்று நமது வாழ்வை முடித்துக் கொள்ளலாம் என்று சொன்னவரை மற்ற பாண்டவ சகோதரர்கள் சிறிய மறுப்பு கூட தெரிவிக்காமல் சம்மதித்து யுதிஷ்டிரன் சொல்லை மீறாமல் வாழ்ந்ததற்கு காரணம் குந்திதான். கிண்டமா முனிவரின் சாபத்தினால் பாண்டு இறந்து தன் கணவனின் மரணத்திற்கு நாம் தான் காரணம் என்று நினைத்து மாதிரியும் பாண்டுவின் தகனத்தீயில் சதி என்னும் உடன்கட்டை ஏறி இறந்து போக 5 பாண்டவ சகோதரர்களும் தங்களது வாழ்வின் முன்னோடியாக வழிகாட்டி நடத்தி செல்வதற்கு குந்தியை மட்டும்தான் நம்பியிருந்தார்கள். பாண்டு இறந்து குந்தியும் பாண்டவர்களும் அஸ்தினாபுர அரண்மனைக்கு வந்து சேர்வதற்கு முன்பு காட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த சமயத்தில் ஒரு நாள் குந்தி பாண்டவர்களை அழைத்து அவர்களில் 4 இளைய பாண்டவர்களையும் நீங்கள் 4வரும் எனக்கு கொடுக்கும் அதே மதிப்பு மரியாதையை உங்கள் மூத்த சகோதரன் யுதிஷ்டிரனுக்கு கொடுக்க வேண்டும். அவனது சொல்லை மீறி செயல்படாமல் எப்பொழுதும் யுதிஷ்டிரன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டே வாழ வேண்டும். நீங்கள் யுதிஷ்டிரனுக்கு கீழ்ப்படிந்து வாழாமல் அவனுக்கு மதிப்பளிக்காமல் போனால் அது யுதிஷ்டிரனை அவமதிப்பது அல்ல, என்னை அவமதிப்பது போல் அர்த்தமாகும். அதனால் உங்கள் வாழ்வின் ஒரு நொடியை கூட நீங்கள் யுதிஷ்டிரனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது என்று சொன்னாள். பிறகு யுதிஷ்டிரனிடம் நீ இனி உன் 4 தம்பிகளுக்கு அண்ணன் மட்டும் இல்லை, இனி அவர்களுக்கு நீ தந்தையாகவும் இருந்து உன் தம்பிகளுக்கு நல்வழியை காட்டி அவர்களை தர்மத்தின் பாதையில் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று பாண்டவர்களுக்கு அறிவுரை சொன்னாள். சிறு வயதிலே தாயின் சொல்லை மீறக்கூடாது என்று சத்தியம் செய்தவர்கள் பாண்டவர்கள். அதனால் தங்களின் தாயின் சொல்லை தாரக மந்திரமாக நினைத்து வாழ்நாள் முழுவதும் குந்தியின் சொற்களை காப்பாற்ற யுதிஷ்டிரனுக்கு மதிப்பளிந்து வாழ்ந்தனர். அப்படி இருந்தும் பீமன் ஒரு முறை யுதிஷ்டிரன் மீது கோபம் கொண்டு யுதிஷ்டிரனை நிந்தித்து பேசியிருக்கிறான். இந்திரபிரசத்தின் ராஜசூய யாகத்திற்கு பிறகு நடந்த பகடையாட்ட நிகழ்வில் யுதிஷ்டிரன் திரௌபதியை பணயம் வைத்து ஆடிய போது பின்விளைவுகள் எப்படி இருக்கும் என்று தெரியாமல் அமைதியாக இருந்தான். ஆனால் யுதிஷ்டிரன் தோல்வியுற்ற பிறகு துரியோதனன் திரௌபதியை சபைக்கு அழைத்து வர சொன்ன போது வேண்டாம் என்று கதறினான் பீமன். அவன் கதறலையும் மீறி துச்சாதனன் திரௌபதியை சபைக்கு இழுத்து வந்த போது பீமன் துச்சாதனனை அடிக்க சென்றான். அப்பொழுதும் யுதிஷ்டிரன் பீமனை இழுத்து அமைதியாக இருக்க வைத்தான். அந்த நொடி தன் அண்ணன் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து பீமன் அமைதியாக இருந்து விட்டான். நிகழ்வுகள் அனைத்தும் நடந்து முடிந்த பிறகு பாண்டவர்கள் வனவாசம் கிளம்பும் சமயத்தில் பீமன் நான் உங்கள் தம்பி என்று சொல்வதற்கே எனக்கு கூச்சமாக இருக்கிறது அண்ணா. உங்களால் எப்படி பாஞ்சாலியை பணயம் வைத்து பகடையாட்டம் ஆட முடிந்தது? என் பாஞ்சாலியை பணயம் வைத்த உங்களது இந்த கரங்களை எரித்து பொசுக்க வேண்டும் போல் எனக்கு உள்ளது. சகாதேவா, உடனே அழிக்க முடியாத ஒரு நெருப்பை உருவாக்கு. அப்பொழுதுதான் என்னால் நமது அண்ணன் கரங்களை எரித்து பொசுக்க முடியும். சாதாரண தீயினால் நம் அண்ணனை எதுவும் செய்ய முடியாது என்று கோபத்தில் கர்ஜனை செய்து கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் எப்படி பீமனை சமாதானம் செய்வது என்று புரியாமல் அனைவரும் குழப்பத்தில் இருந்தனர். அர்ஜுனன் மட்டும் அமைதி கொள்ளுங்கள் அண்ணா, இது
இதில் நம் அண்ணன் தவறு எதுவும் இல்லை. அவர் தன் பகடையாட்ட மோகத்தினால் பகடையை விளையாட விரும்பி கிருஷ்ணாவை பணயம் வைத்து இருந்தால் நானே அவரது கரங்களை எரித்து இருப்பேன். ஆனால் சத்திரிய தர்மத்தினால் தானே நம் அண்ணன் அப்படி செய்தார். போட்டிக்கு அழைத்தால் முடியாது என்று முதுகை காட்டாமல் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வது தானே சத்திரிய தர்மம். துரியோதனன் போட்டியிட்டு யார் வெற்றி அடைகிறார் என்று பார்க்கலாம் வாருங்கள் என்று அழைக்கவே தான் நம் அண்ணன் பகடையாட்டத்தை விளையாடினார். இதில் நம் அண்ணன் தருமனின் தவறு என்ன இருக்கிறது? நமக்குள் இருக்கும் ஒற்றுமையை அழிக்க நீங்கள் செய்த சூழ்ச்சி அது. தயவு செய்து அவர்களின் சூழ்ச்சியில் நீங்கள் பலியாகி விடாதீர்கள் பீமன் அண்ணா. தயவு செய்து இப்பொழுது உங்கள் ஆத்திரத்தை விட்டு உங்கள் சுய நினைவுக்கு வாருங்கள் என்று சொல்லி அர்ஜுனன் பீமனை சமாதானப்படுத்திய பிறகுதான் பீமன் மனம் அமைதியடைந்து யுதிஷ்டிரன் காலில் விழுந்து எதற்காக அண்ணா இப்படி செய்தீர்கள் என்று அழுது தன் அண்ணனை நிந்தித்து பேசியதற்காக யுதிஷ்டிரனிடம் மன்னிப்பு கேட்டான். இதேபோல் பகடையாட்ட சபையில் தன் அண்ணனை மதித்து எதிர்த்து பேசாமல் வாழ்ந்து வந்த மூன்றாவது கௌரவ சகோதரனான விகர்ணன் மட்டும் தன் அண்ணனை எதிர்த்து பேசி திரௌபதிக்காக பரிந்து பேசி துரியோதனன் விருப்பத்திற்கு எதிராக பாண்டவர்களுக்கு அவர்களின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெற்றுத்தரவும் பெரிய அளவில் திரௌபதிக்கு உதவியாக இருந்தான். அதுதான் விகர்ணன் முதலும் கடைசியுமாக துரியோதனனை எதிர்த்து பேசியது. உண்மையை சொல்ல போனால் 4 பாண்டவ சகோதரர்களும் யுதிஷ்டிரனுக்கு கொடுத்த மரியாதையும் மதிப்பையும் விட 99 கௌரவ சகோதரர்கள் தான் அதிக அளவில் துரியோதனனுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து வாய்ந்தனர். இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.